ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எனக்கு 20 பேர் சாப்பிட்ற மாரி கேசரி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட்டோடு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சு நெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு நெய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு முந்திரியை ஆட் பண்ணிப்போம். முந்திரியை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுந்துட்டு அதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிப்போம். இப்போ திராட்சையை பபுள்ஸ் வர மாரி பலூன் ஆட்டம் வர மாரி அதை வறுத்து எடுத்துக்கலாம். நெய் பத்தில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிப்போம். அதுவும் நல்லா வறுபட்டுட்டுங்க. அதையுமே அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிப்போம். இப்போ இதால் 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். மொத்தமாக 2 டம்ளரு நான் பேட்சாக வறுத்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்தா தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் ரவையை வறுத்து எடுத்துப்போம். பொன்னிறமாக வறுத்து எடுத்துப்போம். இது வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி, வறுக்காமல் ரவையாக இருந்தாலும் சரி, நம்ம 1 டைம் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுட்டுங்க. அதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ செகண்ட் பேட்ச் ரவையும் அதில் சேர்த்துப்போம். இதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்தாதாங்க நல்லா வறுபடும். கேசரியுமே நல்லா வரும். அதையும் அப்படியே பொன்னிறமாக வறுத்து எடுத்துப்போம். கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிப்போம். செகண்ட் பேட்சும் வறுத்து கொட்டியாச்சுங்க. இப்போ தண்ணி அளவு சேர்த்துக்கலாம். நான் 2 கப்பு ரவை எடுத்தேன். 2 கப்பு ரவாவுக்கு 6 கப்பு தண்ணி ஊற்றுறேன். ஒரு கப்புக்கு 3, 2 கப்புக்கு 6. இப்போ ஏலக்காய் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கேசரி பவுடரும் அதில் சேர்த்துப்போம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ ஒரு கையில் ரவை வச்சுக்கிட்டு இன்னொன்று கையில் கரண்டியை வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விடலாம். ஃபுல்லாமே கொட்டிட்டா கட்டி பிடிச்சிரும். இனிப்பு கொஞ்சம் தூக்கி கொடுக்க கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம். அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே அதை கிண்டி விட்டுப்போம். பாருங்கள், தண்ணி சுண்டி வந்துட்டுங்க. இதுக்கப்புறம் சுகர் சேர்த்துக்கலாம். 2 கப்பு ரவைக்கு 2 கப்பு சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் 1.25 கூட சேர்த்துக்கலாம், இனிப்பு கம்மியாக வேணும்னா. ஃபைனலாக வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை அதில் ஆட் பண்ணிப்போம். அதையும் நல்லா கிண்டி விட்டுப்போம். சுகர் போடும் போது லைட்டாக கட்டி பிடிக்கிற மாரி இருக்கும். அது சரியாயிடும். கிண்டி விட அது சரியாயிடும். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி எத்தனை ml நெய் சேர்த்துருக்கேன்னா 400 ml நெய் சேர்த்துருக்கேன். நெய்யும் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுப்போம். பாருங்க, கேசரி அல்வா மாரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.